அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டியினுடைய இண்டெக்ஸ் மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஜனவரி 8, 2024 அன்னைக்கு மார்க்கெட்டோட மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். வாங்க நம்ம சார்ட்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க சார்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 இண்டெக்ஸோட சார்ட். நிஃப்டி 50 இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குது. இருக்கிற பொசிஷன்லேருந்து மார்க்கெட் மேலே ஏறலாம். பிகாஸ் மார்க்கெட் கீழே வருது அப்படின்னு சொன்னால் அது 21,569 அந்த ரேஞ்சை டச் பண்ணிவிட்டு திரும்ப மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதை தாண்டி கீழே வந்தால் கூட ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மார்க்கெட்டை 21,076 வரைக்கும் வச்சுருக்காங்க. அந்த ரேஞ்சை டச் பண்ணிட்டு கூட மேலே போக வாய்ப்பு இருக்குது. டவுன் ட்ரெண்ட் அப்படின்றது இப்போதைக்கு அவைலபிள் இருக்காது அப்படின்றது மட்டும் நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் சார்ட் போகலாம். இப்போ நம்ம பார்த்துருக்க சார்ட் பார்த்திங்கன்னா ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸ் மூமெண்ட். ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இன்ட்ரடேவில் டவுன் ட்ரெண்டும் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மார்க்கெட்டை அப் ட்ரெண்டுன்ற மாதிரி வச்சுருக்காங்க. மார்க்கெட்டில் டவுன் ட்ரேட் பண்ணுறவங்க ஹோல்டிங் வைக்க வேண்டாம், நைட்டில் வந்து ஹோல்ட் பண்ண வேண்டாம், நாளைக்கு ஓப்பனிங் மார்க்கெட் என்ன வேணால் ஆகலாம். அந்த சேம் டைம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், மார்க்கெட்டுடைய பொசிஷன் இருக்கிற பொசிஷன்லேருந்து மார்க்கெட் கீழே இறங்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இறங்கினாலும் ஒன்ஸ் அது 20,845 டச் பண்ணிட்டு திரும்ப மேலே ஏறும். சரிங்களா? இன்கேஸ் மார்க்கெட் 21,580க்கு மேலே ஒரு ஹவர்லி க்ளோசிங் ஏன்னா இருந்தால் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் சார்ட் போயிடலாம். இங்கே நெக்ஸ்ட் நம்ம பார்த்துறது பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் மூமெண்ட். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இன்ட்ரடேவ்லேயும் பொசிஷன்லேயும், அதாவது ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் சரி, இன்ட்ரடேவில் ட்ரேட் பண்ணுறவங்களும் சரி, மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் தான் வச்சுருக்காங்க. ஓகே, மார்க்கெட் பொசிஷன் மாதிரி இருக்கிற பொசிஷன்லேருந்து மார்க்கெட் மேலே ஏறலாம். இன்கேஸ் மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா கூட அது 47,595 டச் பண்ணிவிட்டு திரும்ப மேலே ஏறலாம். அதையும் தாண்டி கீழே வந்ததுனா கூட 47,191 அந்த ரேஞ்சை டச் பண்ணிவிட்டு கூட மேலே ஏறலாம். சரிங்களா? ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரேஞ்சுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகணும் டேயில், அப்போ தான் மார்க்கெட் டேர்ன் ஆகும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். நம்ம தரப்பில் பார்த்திங்கன்னா ஃப்ரீ மார்க்கெட் கிளாஸ் அண்ட் அட்வான்ஸ் மார்க்கெட் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அட்வான்ஸ் மார்க்கெட் கிளாஸில் 3 டாபிக் இருக்குது. இந்த 3 டாப்பிக்கில் ஏதாவது ஒரு டாபிக் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நீங்கள் தனியாக கிளாஸ் அதை அட்டன் பண்ணலாம். சரிங்களா? ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இஸ் த ஹையஸ்ட் லெவல். ஒன்ஸ் அதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா மார்க்கெட்லேயுமே நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். இன்கேஸ் ஃபியூச்சர், ஆப்ஷன் அண்டு கேஷ் மார்க்கெட் எல்லாத்துலேயுமே பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுடைய ட்ரெண்டை இண்டிகேட்டரை நீங்கள் கற்றுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? மேலும் தகவல் தெரிஞ்சுக்க நம்ம வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம டீம் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நம்ம கூட டச்சில் இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ குட் டே.